نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال الله تبارك وتعالى أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العلي العظيم الحمد لله எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலனம் செய்கிற எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவருக்கு சொந்தமாகும். சலாத்தும் சலாமும் அருமை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உலகம் பூராவிலும் இருக்கக்கூடிய உயர்வான தீனை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகலாம். அருமையான சகோதர பெருமக்களே, தங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே இறுதி கட்டத்திலே நாம் இருக்கிறோம். இவ்விதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த ரமலானுடைய ஆரம்பத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த பள்ளிவாசலிலும் அதுபோன்ற ஏனைய பள்ளிவாசல்களிலும் மிக சிறப்பான நல்ல கருத்துக்களை உலமா பெருமக்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே உங்களுடன் அதிகமாக பேசக்கூடியவர்கள், உங்களுடன் அதிகமாக நெருங்கி இருக்கக்கூடிய உலமாக்கள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். உலமாக்கள் என்பவர்கள் யார், ஆலிம்கள் என்பவர்கள் யார் என்ற செய்தியை குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது, அதே போல இன்றைக்கு பொதுமக்களாகிய நீங்கள் அந்த உலமாக்களை எந்த அந்தஸ்திலே வைத்திருக்கிறீர்கள், அவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் நேசம் கொள்கிறீர்கள், இது போன்ற சில விஷயங்களை இந்த பள்ளிவாசல் இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, இலங்கை நாட்டிலே இருக்கிற முழு முஸ்லிம்களுக்கும் நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நேரலையின் மூலமாக இந்த நிகழ்ச்சி அங்கே ஒளிபரப்பப்படுவதனால் இது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, உலமாக்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? முதலாவது அல்லாஹ்வினுடைய கட்டளை, உலமாக்கள் என்பவர்கள் யார், அவர்களுக்குரிய அந்தஸ்து என்ன என்பதை குர்ஆன் எவ்விதம் சொல்கிறது, இதை நீங்கள் கேட்டு பாருங்கள். யர்ஃபஉல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். சூரத்துல் முஜாதலாவிலே 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யர்ஃபஉல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்கள் மத்தியிலே வாழுகின்ற மக்களில் ஈமானுடன் இறை விசுவாசத்துடன் இருக்கிற மக்களும் அதே நேரத்திலே உயர்தரமான மார்க்கத்தினுடைய இல்மு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தரஜாத்துன் உயர்ந்த அந்தஸ்துக்கள் இருக்கிறது. இது எங்கே சொல்லப்படுகிறது? உயர்தரமான குர்ஆனிலே சூரத்துல் முஜாதலாவிலே 11வது ஆயத்தாக வருகிறது. இது யார் சொல்லித் தருவது? யாராவது ஒரு ஆலிம் சொல்கிறார்களா அல்லது யாராவது ஒரு பொதுமகன் சொல்கிறாரா என்று பார்த்தால் அப்படி யாரும் சொல்லவில்லை. இந்த அதாவது உயர்தரமான குர்ஆனிலே நோன்பு பிடிக்க வேண்டும், தொழ வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், இன்னபிற பல அமல்களை செய்ய வேண்டும், உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை தருகிறேன் என்று சொல்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ் தான் உங்களுக்கு சொல்லித் தருகிறான். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், உலமாக்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை எல்லாம் வல்ல அல்லாஹ்
இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக உலகம் பூராவிலுமே இருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நாயகமே இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், நபியே நாயகமே இந்த மக்களிடத்திலே கேளுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அதாவது மார்க்க இல்முதனை முறையாக படித்தவர்களும் மார்க்க இல்மை வெறுமனே கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் சமமாகுவார்களா? மார்க்க இல்மை முறையாக படித்தவர்கள் தான் உலமாக்கள், முறையாக படித்தவர்கள் தான் ஆலிம்கள், அவர்கள்தான் மிகப்பெரிய மேதைகளான இன்றைக்கு இருக்கிற பள்ளியினுடைய ஹத்தீபாக இருக்கலாம், ஜும்மான் பயான் செய்யக்கூடிய மௌலவியாக இருக்கலாம், மற்றும் உண்டான உங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய மௌலவிமாராக இருக்கலாம். இவர்களிலே இருந்து அதாவது பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் உட்பட இந்த ஆயத்துக்குள்ளே வருகிறார்கள். அல்லாஹ் கேட்பது என்ன? ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன், அறிந்தவர்களும் வல்லதீன லா யஅலமூன், மார்க்க இல்மை தெரியாதவர்களும் சமமாகுவார்களா? நமக்கு இதுவெல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. படித்தவனும் படிக்காதவனும் சமமா? நல்ல முறையிலே ஹலாலான முறையில் சம்பாதிப்பவனும் ஹலாலை விட்டுவிட்டு ஹராமாக சம்பாதிப்பவனும் சமமா? ஐவேளை சிறப்பாக தொழுபவனும் தொழாமல் இருப்பவனும் சமமா? நோன்பு பிடிப்பவனும் நோன்பு பிடிக்காதவனும் சமமா? ஜக்காத்து கொடுப்பவனும் ஜக்காத்து கொடுக்காதவனும் சமமா என்கிற பொழுது எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும், சமம் இல்லை. அப்படியானால் மார்க்க இல்முதனை முறையாக கற்று நம்முடைய உலமாக்கள் எப்படி உருவாகிறார்கள் என்று பின்னுக்கு சொல்கிறேன். மார்க்க இல்முதனை முறையாக கற்று அந்த மார்க்கத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டு முழு மூச்சாக தன்னுடைய வாழ்வை தீனாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களும் அதை கற்றுக்கொள்ளாதவர்கள், அதை பற்றி சிந்திக்காதவர்கள், அதை சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருப்பவர்களும் சமமாகுவார்களா என்று சொன்னால் இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, இது சூரத்துல் ஜுமரிலே 9வது வசனத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது குர்ஆன் இவ்விதம் பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, அல் உலமாஉ வரஸத்துல் அம்பியா, அல் உலமாஉ வரஸத்துல் அம்பியா, உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்கள் விட்டு செல்கிற வாரிசுகளாக இருக்கிறார்கள். நபிமார்கள் நமக்கு தெரியும், 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். இறுதியாக வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள்தான் ஹாத்தமுன் நபி. இதற்கு பின்னால் நபி வரமாட்டார்கள், எந்த நபியும் இந்த பூமியிலே பிறக்க மாட்டார்கள். அப்படியானால் இந்த குர்ஆனையும் இந்த ஹதீஸையும், குர்ஆனுக்குள்ளேதான் மார்க்கம் இருக்கிறது, ஹதீஸுக்குள்ளேதான் மார்க்கம் இருக்கிறது. அதை நீங்கள் ஃபிக்ஹ் என்று சொல்லலாம், தஸவ்வுஃப் என்று சொல்லலாம், அல்லது வேறு எது வேண்டும் என்றாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த இரண்டுக்குள்ளேதான் இருக்கிறது. இந்த இரண்டையும் உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் நபி அவர்களுக்கு பின்னால் இந்த உலமாக்கள் தான். அதிலே நீங்கள் கேட்கலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்கள் யார்? சஹாபா பெருமக்களிலே அவர்கள் அந்த சஹாபிகளின் உலமாக்கள் இருந்திருக்கிறார்கள். உலமாக்கள் முக்கியமானவர்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு முழுக்க விளக்கம் சொல்பவர்கள் அவர்கள்தான். அதே போல ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் அந்த உலமாக்களுடைய வரிசையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் தாபிஈன்கள். தாபிஈன்களிலும் மிகச் சிறப்பான உலமாக்கள் அவர்கள். அதன் பின்னால் வந்த இமாம்கள். அந்த வகையிலே தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஆலிம், மதீனாவினுடைய ஆலிம்.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காசாவிலே பிறந்தவர்கள். இன்றைக்கு இஸ்ரேல் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காசாவிலே பிறந்தவர்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மக்காவிலே குடியேறுகிறார்கள். மக்காவில் இருந்து கொண்டு மதீனாவுக்கு இல்மு படிக்க சென்றார்கள் மாலிக் இமாமிடத்திலே. அதெல்லாம் படித்துக் கொண்டு முடித்துக் கொண்டு அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்காக, மார்க்கத்தை தீனை சொல்வதற்காக ஈராக்கிற்கு போகிறார்கள். பல முறை ஈராக்கிற்கு போனார்கள். அங்கே ஈஜிப்துக்கு, மிஸ்ருக்கு சென்றார்கள். இப்படி பல இடங்களிலுமே இந்த தீனை மார்க்கத்தை பரப்பி மிகப்பெரிய ஆலிமாக, ஷேகாக, இமாமாக இருப்பவர்கள். நாம் எல்லாம் கண்ணியப்படுத்துகிற, நாம் எல்லாம் எங்களுடைய இமாம் என்று சொல்கிற இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எகிப்திலே வஃபாத்தாகிறார்கள். இப்படி எல்லோரையும் எடுத்து வாருங்கள், எல்லோரையும் எடுத்துக் கொண்டு வந்து இன்றைக்கு வந்து விடுங்கள். இன்றைய காலத்திற்கு வந்தால் இந்த தீன் யாரினால் ஹயாத்தாக்கப்பட்டிருக்கிறது? மார்க்க இல்மை படித்தவருக்குத்தான் மார்க்கத்தை சொல்ல முடியும். குர்ஆனுடைய விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் குர்ஆனுடைய விளக்கம் படிக்க வேண்டும். வெறுமனே தர்ஜுமா மொழிபெயர்ப்பை மட்டும் பார்த்துவிட்டு விளக்கம் சொல்வதல்ல. முறையாக அரபியை கற்க வேண்டும், முறையாக அதனுடைய பாஷையை தெரிய வேண்டும், அதனுடைய இலக்கணங்களை, அதனுடைய இலக்கிய நயங்களை, அதனுடைய போங்குகளை எல்லாம் மிக தெளிவாக தெரிய வேண்டும். ஹதீஸை பற்றி சொல்வதென்றால் ஹதீஸை வாசிக்க வேண்டும். எவ்விதம் வாசிப்பது? அதற்கு மொழியாற்றல் தேவை. அதனுடைய இலக்கணம், அதனுடைய இலக்கியம், அதனுடைய மொழி நடைமுறை, அன்றைய கால சூழ்நிலை, இவைகள் எல்லாவற்றையும் தெரிந்துதான் இந்த ஹதீஸை சொல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னால், அதாவது உங்களுக்கு பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு ஹசரத் என்று சொன்னால் ரொம்ப லேசாக, ஹசரத் யாரு பள்ளியிலே தொழ வைக்கிறார், அல்லதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஜும்மா நடத்துகிறார், அல்லது நிக்காகை நடத்தி வைக்கிறார், அல்லது ஒரு ஜனாசாவிலே வந்து துஆ ஓதி விடுகிறார், அல்லது ஏதாவது முக்கியமான விசேஷங்கள் இருந்தால், பிள்ளை பிறந்து விட்டால் பேர் வைப்பதற்கு வருகிறார், கடை திறக்க வேண்டுமானால் கடை திறக்க வருகிறார். இது ஒரு சாதாரணமான சின்ன விஷயங்கள். இவைகளுக்கு மட்டும்தான் இந்த உலமாக்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். உலமாக்கள் என்றால் இது மட்டும்தான் வேலை என்று கூட சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த ஆலீம்கள் படுகிற பாடு இருக்கிறது அல்லவா? மதரசாக்களிலே நான் என்னை சொல்கிறேன், நான் சுமார் ஓதி முடிப்பதற்கு 10 ஆண்டுகள் என்ற காலம் கழிந்திருக்கிறது. 1979 மதரசாவுக்கு போனவன் 89ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டுதான் அங்கிருந்து எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். இலங்கையிலே நான் ஓதுகிற பொழுது பல வருடங்கள், இந்தியாவிலே சென்று உலகமெல்லாம் பிரபலமாக இருக்கக்கூடிய அல் பாக்கியாத்து ஸாலிஹாத் என்று வேலூரிலே இருக்கக்கூடிய அந்த மிக பழமையான மதரசாவில் தான் நான் தனது வாங்கினது, கற்றது எல்லாம். தனது என்று சொன்னால் கற்பிக்க. இப்படி ஒவ்வொரு ஆலிமும் உருவாகுவதற்கு குறைந்தது 7 வருஷங்கள் என்று வைக்கிறோம். 7க்குள்ளே முடிவது இல்லை. 8, 9, 10, 12 இப்படி போய் கொண்டிருக்கும். அதே போல ஒரு ஹாஃபிஸ் என்று சொன்னால் 3 வருடங்கள் 4 வருடங்கள் அவர் காலங்களை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. சரியாக ஒரு ஹாஃபிலாகி ஆலிமாகி சாதாரணமாக வருவதென்றால் 10 வருஷம் 12 வருஷம் போய்விடும். இவ்விதமாக இவர்கள் கற்றவர்கள் அங்கே என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? மதரசாக்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் வெளியில் இருந்துதான் பார்க்கிறீர்கள். வருவார்கள், அதாவது உங்களுடைய கடைக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ எங்களுடைய மதரசாவுக்கு உதவி செய்யுங்கள் என்றுதான் உலமாக்கள் கேட்பார்கள். நீங்கள் உங்களிடத்திலே பண வசதி உள்ளவர்கள் உதவி செய்வீர்கள். அதுவும் இன்றைய காலத்திலே மதரசாவுக்கு உதவி செய்வதென்று சொன்னால் மலையை பெருக்குவதை போல இருக்கிறது. ஒரு 500 ரூபாய் எழுதுவது என்றால் 1000 ரூபாய் கொடுப்பது என்று சொன்னால் ஏதோ இவர்களுக்கு, அதாவது வேண்டாம் வெறுப்புடன் நிறைய பேர் செய்வதாக இருக்கிறது. போய் பார்க்க வேண்டும் மதரசாக்கள். அந்த மதரசாக்களிலே அதாவது வரக்கூடிய சாப்பாடுகள் நாங்கள் ஓதுகின்ற காலத்தில் அதையும் சொல்ல வேண்டும். அதாவது இந்தியாவிலே நாம் ஓதுகின்ற நாள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களுக்கு மேலான நான் அங்கே கழித்திருக்கிறேன். அங்குள்ள அன்றைய சூழ்நிலையில் மதரசாவுடைய சாப்பாடு, இந்தியா சாப்பாடு அவ்வளவு நமக்கு ஒத்துக்கொள்ளாத எல்லோருக்கும் தெரியும்.
அந்த 7 ஆண்டு காலங்களிலும் இரவு நேரத்திலே வெறுமனே 50 பைசாவுக்கு ஒரு மிக்சர் பொட்டலம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொட்டலத்தை கடலையை வாங்கி கொண்டு வைத்து அங்கே கொடுக்கிற அந்த ஆணத்தை லேசாக தெளித்துக் கொண்டு அவ்வளவு காலம் நான் சென்றிருக்கிறேன். அந்த அளவுக்கு சிரமங்கள் மதரசாக்களில் தான். இங்கு இருக்கிற மதரசாக்களிலும் கூட இன்றைய நிலைமை அதுதான். அவ்வளவு இந்த ஓடக்கூடிய மாணவர்கள் மதரசாவுக்கு போய்விட்டால் நீங்கள் 10 பேர்களை மதரசாவுக்கு சேர்த்தால் 2 பேர்கள் 3 பேர்கள் தான் ஆலிமாவார்கள். காரணம் என்ன? அவ்வளவு சிரமம். இன்று வரைக்கும் கூட அதிகமான மதரசாக்கள் பழமையான அமைப்பிலே தான் இருக்கிறது. கீழே உட்கார்ந்துதான் ஓதுவது, கீழே தான் நாங்கள் பாயை போட்டு தான் படுப்பது, அங்கே வைத்து எழுதுவதற்கு கூட இருக்கிற மேசை சின்ன மேசையாகத்தான் இருக்கும். கரும்பலகை என்பதும் அந்த காலத்திலே உள்ளதாகத்தான் இருக்கும். இப்படி பல சிரமங்களுக்கு மத்தியிலே 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் 7 வருடம் அதற்கு மேலாக இன்னும் தௌரா என்று சொல்லி 2 வருடங்கள் அவைகளுக்கு செலவழிக்கப்படுகின்றன. அதே போல இன்றைய உலமாக்கள் முஃப்தி என்ற அந்த போஸ்டுக்கு ஒருவரும் செலவழிக்கின்றார்கள். வேறு வேறு எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் எதை செய்துவிட்டு வந்தாலும் உங்களது பொதுமக்களுடைய பார்வையிலே ஹஸரத், பொதுமக்களுடைய பார்வையிலே ஆலிம். அவரை கூப்பிட்டால் என்ன? ஆலிம்கள் என்ன செய்வார்கள்? பள்ளிவாசலில் பணிபுரிய வேண்டும் அல்லது மதரசாக்களில் பணிபுரிய வேண்டும். இவ்விதமாக பணிபுரிய வேண்டும் என்பது சொல்வது இருக்கிறது அல்லவா? இது உலமாக்களே உருவாக்கி கொண்ட ஒரு கட்டாயமான விஷயம். ஏனென்றால் பள்ளிவாசலுக்கு பணிபுரிய உலமாக்கள் வராவிட்டால் இந்த பள்ளிவாசல் இத்தனை அமல்களை யார் செய்வது? மதரசாக்களில் பணிபுரிய உலமாக்கள் இல்லாவிட்டால் குர்ஆன் மதரசாவை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களது பிள்ளைக்கு குர்ஆன் கற்றுக் கொடுப்பது யார்? மதரசாக்கள் மூலமாக இருக்க வேண்டும் அல்லது தனிப்பட்ட முறையிலேயாக இருக்க வேண்டும். ஒரு ஆலிமின் மூலமாக மட்டும்தான் குர்ஆனை கற்றுக் கொடுக்க முடியும். இவ்விதமான நிலைமையில் மதரசாக்கள் உலமாக்கள் வருகிற பொழுது இன்றைக்கு உலமாக்களை மிக சாதாரணமான முறையில் தான் பார்க்கப்படுகிறது. வசதியானவர்கள் பள்ளிவாசல்லையா இருக்கட்டும் அல்லது மதரசாக்கள்லையா இருக்கட்டும் அல்லது பொதுவான வெளியிலேயாக இருக்கட்டும் அல்லது பொதுவாக்கள்லையாக இருக்கட்டும், உலமாக்கள் தேவை என்ற உணர்வு இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. உலமாக்களை பொறுத்தவரையிலே என்ன கற்று வருகிறார்கள் தெரியுமா? குர்ஆன், தஃப்சீருல் குர்ஆன், குர்ஆனுடைய விளக்க உரை. அதிலே மதரசாக்களில் அதாவது தஃப்சீருல் ஜலாலைன் என்று ஒன்று சொல்லி படித்துக் கொடுக்கப்படும், தஃப்சீர் இப்னு கஸீர் என்று படித்துக் கொடுக்கப்படும். இன்னும் பல தஃப்சீர்கள் குர்ஆனுடைய விளக்கம் அவர்களுக்கு அங்கே படித்துக் கொடுக்கப்படும். ஹதீஸ்கள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு புகாரி, முஸ்லீம் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்கிறீர்களே, இவைகள் அனைத்துமே உலமாக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் அதை படிக்கிறார்கள், இந்த குர்ஆனை மனனமிடுகிறார்கள், ஹதீஸ்களை மனனமிடுகிறார்கள். இவைகள் போக ஃபிக்ஹினுடைய கிதாபுகள் என்று அதாவது மதரசாக்களில் சஃபீனத்துன் நஜா என்று சின்ன கிதாப் ஒன்றை வைப்பார்கள். இதிலே இருந்து மஹல்லி என்று வருகிற வரைக்கும் இருக்கிற எல்லா கிதாபுகளையும் கற்றுத்தான் இவர்கள் வருகிறார். இப்படி பல ஆண்டு காலங்களை தன் செலவு செய்துவிட்டு வரக்கூடிய உலமாக்களிடத்திலே பொதுமக்கள் எதை எடுத்துக் கொள்கிறார்கள்? பொதுமக்கள் எதை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று கேட்டால் இன்றைக்கு ஒன்றையுமே எடுத்துக் கொள்வது. அவர்கள் பார்ப்பது எது? உலமாக்களுடைய குறைநறைகளை மட்டும்தான் அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பரவலாக இன்றைக்கு காண்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த உலமாக்களை நீங்கள் மிக கவனமான முறையிலே அதாவது மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். உலமாக்கள் என்பவர்கள் நான் இப்போது சொன்ன இந்த இல்மை கற்பவர்கள், ஹாஃபில்கள் என்பவர்கள் முழு குர்ஆனையும் அல்ஹம்து சூராவிலே இருந்து ஆரம்பத்தில் அல்ஹம்திலே இருந்து அலிஃப் லாம் மீமிலே இருந்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் ஒரு எழுத்து விடுபடாமல் பாடமாக்கக்கூடியவர்கள் தான் ஹாஃபில்கள். ஒரு எழுத்து விடுபட்டு விட்டால் குர்ஆன் முடிந்து போய்விடும். ஒரு வசனம் விடுபட்டு விட்டால் மறந்து போய்விட்டால் குர்ஆன் இல்லாமல் போய்விடும்.
அந்த 30 ஜுஸுகளையும் மனதிலே வைத்துக் கொண்டு ஹாஃபில் என்று வரக்கூடியவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். அதுபோன்று இன்றைக்கு நீங்கள் உலமாக்களை தெளிவாக விளங்க வேண்டும் என்றால் அதிகமானவர்கள் நினைப்பது என்ன? யாரெல்லாம் சொல்லிக்கிறார்களோ அவர்கள் ஹஸரத் அல்லது ஆலிம், யாரெல்லாம் பயான் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஆலிம், அவர்கள் ஹஸரத், அல்லது யாரெல்லாம் தஅவா செய்கிறார்களோ அவர்கள் ஆலிம், அவர்கள் ஹஸரத். அப்படி அல்ல. நான் சொன்ன பிரகாரம் ஆரம்பத்திலே இருந்து சொல்வார்கள். நாம் போன உடனே மதரசாக்களில் மஜ்முஅத்துன் நஹ்வ் என்கிற கிதாபிலே ஃபஅல ஃபஅலா என்று தொடங்கி கொடுப்பார்கள். அதிலே இருந்து இந்த 7 ஆண்டு காலங்கள் அல்லது 6 ஆண்டு காலங்கள் அங்கே எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு இந்த தனது சர்டிபிகேட்டை வாங்கிக் கொண்டு வருகிறாரே, இவர்தான் தகுதி வாய்ந்த ஒரு ஆலிம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? மருந்தெடுக்க போக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? டாக்டரிடத்திலே போக வேண்டும். அப்போது யார் டாக்டர் என்று பார்ப்பீர்கள், அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட் என்று பார்ப்பீர்கள், எந்த ஆஸ்பத்திரிக்கு அவர் வருகிறார் என்று பார்ப்பீர்கள், அதே நேரத்திலே அவர்களிடத்திலே மக்கள் போகிறார்களா என்று பார்ப்பீர்கள். இதுவெல்லாம் தேடி பார்த்துத்தான் நோய்க்கு மருந்தெடுக்கிறீர்கள். ஆனால் சொர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய இந்த தீன் அமல்கள், இபாதத்துகள், உபதேசங்கள், நசீகத்துகள், இவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வரக்கூடியவர் ஆலிமா என்று பார்க்கிறீர்களா என்றால் இல்லை, அதை பற்றி அக்கறை இல்லை. யாரு வேண்டும் என்றாலும் பயம் பண்ணலாம், யாரு வேண்டும் என்றாலும் சொல்லலாம். இப்படியான ஒரு சூழ்நிலை. எல்லா துறைக்கும் ஆளை தேடி பார்க்கிற நீங்கள் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, நல்ல நசீகத்துகளை, பயான்களை கேட்டுக்கொள்வதற்கு, ஆதாரபூர்வமான செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி வாய்ந்த ஆலிம்களை நீங்கள் தேட வேண்டும். இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் நிறைய பொய்கள் சொல்லப்படுகின்றன. மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத பல விஷயங்களை விட்டடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு நடைபெறுகின்றன. அப்படியான ஃபித்னாக்களில் இருந்து உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் சரியான உலமாக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிகமான முறையில் இன்றைக்கு ஒரு இருக்கிற முசீபத்து என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு இயக்கமாக பிரிந்து போய்விட்டோம். ஒவ்வொரு இயக்கமாக பிரிந்து போய் ஒவ்வொருவருமே நாங்கள் எங்களது இயக்கத்துக்கு வாசாக யார் பேசுவாரோ அவர் நல்ல ஹஸரத், அவருக்குத்தான் இடம் கொடுக்க வேண்டும், அவருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த இயக்கமும் இல்லாமல் இதுதான் கருத்து, இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ், இதுதான் இமாம்கள் சொன்னது, இதுதான் வரலாறு என்று உங்களுக்கு தெளிவாக சொல்கிற பொழுது 4 கூட்டமாக பிரிந்திருப்பவர்கள் அதை யாருமே எடுத்துக் கொள்வதில்லை. சில நேரங்களிலே குர்ஆன் சொல்லும், ஹதீஸிலே இருக்கிறது, நமக்கு பிடிக்கவில்லை என்பதனால் அந்த குர்ஆனுடைய வசனத்தையே தூக்கி போட்டு விடுகிறார்கள், ஹதீஸையே தூக்கி போட்டு விடுகிறார்கள். அதற்கு பேர் என்ன சொல்லுவார்கள்? அவரா அவர் ஒரு வஹாபி அப்படி சொல்லிவிடுவார், அவரா அவர் ஒரு தரீக்காவாதி என்று சொல்லிவிடுவார்கள், அவரா அவர் ஒரு தப்லீக் ஜமாத்தில் போறவர் என்பார்கள், இவரா இவர் ஒரு ஜமாத்தை இஸ்லாம் என்று சொல்லிவிடுவார்கள். இப்படி சொல்லி இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் தூக்கி வீசுகிற மக்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அதனால் மிக முக்கியமாக இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுப்பது, இயக்கத்தை வைத்துக் கொண்டு உலமாக்களை பார்க்க வேண்டாம். தன்னுடைய இயக்கத்தை வளர்க்கிற உலமாக்கள் பக்கமும் மிச்சம் கவனம் செலுத்த வேண்டாம். அவர்கள் தங்களுடைய சில கருத்துக்களை மட்டுமே பேசி 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 அதன் மூலமாக அவர்கள் ஏதோ ஒன்று அடைந்து கொள்ள பார்க்கிறார்கள். அப்படி அல்ல. குர்ஆனுடைய சட்டங்கள், குர்ஆனுடைய வரலாறுகள், குர்ஆனுடைய செய்திகள், குர்ஆன் உங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய நசீகத்துகள் நடுநிலையான நிலைமையில், அதாவது எந்த விதமான முகத்தாட்சணியமும் இல்லாமல் அல்லது பணம் படைத்தவர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு மட்டும் செலுத்தடித்துக் கொண்டு அல்லது வேறு யாருக்காவது ஒரு வகையிலே வாழ்பிடித்துக் கொண்டு இப்படியெல்லாம் போகக்கூடியவர்களை நீங்கள் அவர்கள் எங்களுக்கு வாசாகி இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. மார்க்கத்தை தெளிவாக சொல்கிறார்களா அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏனென்று சொன்னால் உங்களுக்கு மிக தெளிவான அறிவிருக்கிறது. மிகப்பெரிய வியாபார துறையிலே முன்னுக்கு சென்றிருக்கிறீர்கள் மற்றும் எத்தனையோ துறைகளிலே நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்கள். இப்படி இருக்கிற பொழுது ஏன் மார்க்க விடயத்திலே மட்டும் நடுநிலையாக சொல்லக்கூடிய நேரத்தில் அவற்றை நமக்கு எடுத்துக் கொள்ளாமல் இருக்கிறோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதனால் மிக முக்கியமாக நீங்கள் உலமாக்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே உலமாக்களை நீங்கள் அற்பமாக கருதிவிடக் கூடாது. உலமாக்கள், அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லம் யகுனில் ஃபுகஹாஉ அவுலியா அல்லாஹ் ஃபமா லில்லாஹி வலியுன். உலமாக்கள் வலிமார்கள் என்று சொல்கிறோமே, இறை நேசர்கள் அல்லது அவுலியாக்கள் என்று சொல்கிறோமே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மார்க்கத்தை முறையாக படித்தவர்கள் வலியுல்லா இல்லாவிட்டால் வலிமார்கள் என்பவர்களே இல்லை என்று சொல்கிறார். மார்க்கத்தை, குர்ஆனை படித்து ஹதீஸை படித்து அமல் இபாதத்துக்களை செய்து மக்களுக்கு நசிஹத்தை சொல்லிக் கொண்டு இப்படி செல்லக்கூடியவர்கள் தான் வலியுல்லா இறைநேசர்கள். யார் சொல்வது? இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. உலமாக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஈயாக்கும் அன்தூது அஹதம் மினல் உலமா ஃபஇன்ன மன் அதா ஆலிமன் ஃபகத் அதா ரசூலல்லாஹ். ஹஜ்ரத் இக்ரிமா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் மிக இடத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்கிற இமாம் சொல்கிறார்கள், உலமாக்களுக்கு நீங்கள் துன்பம் கொடுக்காதீர்கள், உலமாக்களை கேவலப்படுத்தாதீர்கள், உலமாக்களை அவமானப்படுத்தாதீர்கள், உலமாக்களை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள், உலமாக்களை மதிக்காமல் இருக்க வேண்டாம். உலமாக்களுக்கு நீங்கள் அவ்விதம் செய்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தியவர்களை போன்று நீங்கள் ஆகுவீர்கள். எப்போது அல்லாஹ்வையும் ரசூலையும் துன்புறுத்துவீர்களோ தண்டனைக்குரிய குற்றமாக அது மாறும் என்று ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக உங்களுடன் நெருங்கி இருக்கக்கூடிய உலமாக்கள் யார்? பள்ளிவாசலில் கடமை புரியக்கூடிய இமாம்கள், ஜும்மாக்களில் பயான் செய்யக்கூடிய இமாமல், அதே போன்று மற்றும் உண்டான வானொலிகளில், தொலைக்காட்சியில் மற்றும் இன்றைய வெகுஜன ஊடகங்களிலே பேசக்கூடியவர்கள். இவ்விதமாக உலமாக்களை நீங்கள் சந்திப்பதை போன்று உங்களுக்கு தெரியாமல் மறைவான உலமாக்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும். உங்களது ஊரில், உங்களது மஹல்லாவில் இருக்கிற எல்லா உலமாக்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர் ஜுப்பா உடுப்பவராக இருக்கலாம், ஷர்ட் உடுப்பவராக இருக்கலாம், ட்ரௌசர் உடுப்பவராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, ஆலிம் அவர் இல்மைப்படுத்தியிருக்கிறார், இல்மு அவரிடத்திலே இருக்கிறது, அவரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிற பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் அவருக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் சொல்கிறேன் என்பது. அருமையான சகோதர பெருமக்களே, கண்ணியப்படுத்துவது என்பது என்ன தெரியுமா? ஒரு ஆலிமை, அந்த ஆலிமுடன் நீங்கள் அன்பாக பேச வேண்டும், கனிந்த புன்னகைத்து பேச வேண்டும், கண்ட இடங்களில் அவரை சலாம் சொல்லி மரியாதை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களிடத்திலே உங்களுக்கு தேவையான விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்திலே எத்தனையோ விஷயம் இருக்கும், பிள்ளைகளுடைய விஷயம் இருக்கும், வியாபாரத்திலே எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், தொழுகையிலே எத்தனையோ விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், நோன்பு விஷயம், ஜக்காத்து விஷயம், சதக்கா விஷயம். ஒரு ஆளுமை கண்டு பேசி, ஹஜ்ரத் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லித் தாருங்கள், இதனுடைய விளக்கம் என்ன ஹஜ்ரத் என்று அந்த இல்மை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இல்முடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரூஹானிய தொடர்பு, ரூஹானிய தொடர்பு, ரூஹானிய தொடர்பு என்று சொன்னால் ஆன்மீக குருவாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய வழிகாட்டுதல், ஹஜ்ரத் அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ரத் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், நல்ல மஷூராவை தந்திருக்கிறார்கள், அவ்விதம் செய்வோம் என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். இன்றைக்கு நமது ஊரிலே, நமது நாட்டிலே இருக்கிற பெரும்பான்மையின மக்கள் என்ன சொல்வார்கள்? அவர்களுடைய மத தலைவர்கள் என்ன சொல்வார்கள்? அதாவது அப்பே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி எங்களுடைய மத தலைவர் என்று அவர்கள் சொல்லுவார்கள். யாரை கண்டால்
எங்களுடைய மத தலைவர், எங்களுடைய தலைவரை, எங்களுடைய குருவே என்று சொல்லுவார்கள். ஆனால் எங்களுடைய ஆலிமை கண்டால், பாதையில் கண்டால் கூட முகத்தை ஒரு பக்கம் திருப்பிக் கொண்டு போகிற மக்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரு ஆலிம் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தை தனக்கு வாசாக இருந்தால், தான் நம்புகிற விஷயத்துக்கு சாதகமா இருந்தால் எடுத்துக்கொள்வது இல்லை என்று சொன்னால் அவர் மகா கெட்டவர் என்று அவரை பற்றி ஒரு வகையான ரீபத்துகள், புறங்கள் பேசிக் கொண்டு போவது உண்டு. இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே மிக முக்கியமாக பள்ளிவாசலில் கடமை புரியக்கூடிய உலமாக்கள், இவர்களையும் எல்லோரும் நீங்கள் மதிக்கிறீர்கள், கண்ணியப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய சேவை லேசான ஒரு சேவை அல்ல. எல்லா வேலைக்கும் ஒரு டைம் இருக்கிறது. பள்ளிவாசலில் இமாமத்து செய்யக்கூடியவர்கள் 24 மணி நேர டியூட்டியாக தான் இருக்கிறது. அதற்கு சுபம் இல்லை என்று சொன்னால் சண்டைக்கு வந்து விடுவார்கள். இஷாவுக்கு இல்லை என்றால் அவர்கள் குழம்பி போய் விடுவார்கள். அல்லது ஊருக்கு போய்விட்டு பஸ் லேட் ஆகிவிட்டது, வருகின்ற பைக்கிலே வருகிற பொழுது டிரைவிங் ஆகிவிட்டது என்று கொஞ்சம் லொகருக்கு பிந்திவிட்டால் சால்போல் என்று சொல்லி அவர் மீது பாய்ந்து அவரை அவமானப்படுத்துகிற காட்சிகளை எல்லாம் நிறைய நாங்கள் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் முற்றிலுமே தவிர்த்து கொள்ள வேண்டும். உலமாக்களிடத்திலே நீங்கள் துஆக்களை தான் பெற்றுக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக உலமாக்களிடத்தில் பதுவாக்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆகக்கூடாது. சில நேரத்திலே சில பள்ளிகளில் பள்ளி நிர்வாகிகளாக இருக்கலாம் அல்லது மஹல்லாவாசியாக இருக்கலாம், அதிகமான சில உலமாக்களை கடித்துக் கொள்வதை பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் ஏசுவதை, திட்டுவதை கூட பார்க்க முடிகிறது. பொறுமையாக அவர் நிதானமாக போகிறார். ஆனால் அநியாயமாக நீங்கள் அவரை திட்டினாலோ, அவருக்கு துன்பம் கொடுத்தாலோ நீங்கள் மறந்து விடுவீர்கள். அவருடைய உள்ளம் உங்களை நினைத்து அது பதுவா செய்து கொண்டு இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் தூங்கி விடுவீர்கள். என்றும் தூங்காத இறைவன் இருக்கிறான். அதே நேரத்திலே அநியாயம் செய்யப்பட்ட ஒரு ஆலிம், யா அல்லாஹ் இவருக்கு நீ இப்படி பண்ணிவிடு, ஒரு தண்டனையை கொடுத்து விடு என்று பதுவா செய்தால் சில நேரங்களில் அது எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் போய் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால் மிக முக்கியமான முறையிலே அன்புடனும் கருணையுடனும் நேசத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். உலமாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள், இல்மு மூட மூடையாக கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விற்பனை செய்ய இடம் இல்லை. பள்ளிவாசல்களிலே வாய்ப்புகளை கொடுங்கள், மதரசாக்களிலே வாய்ப்புகளை கொடுங்கள், அல்லது பொதுவான சங்கங்கள் இருந்தால் அங்கே வாய்ப்புகளை கொடுங்கள். உலமாக்களை கூப்பிட்டு நசீகத்து செய்ய சொல்லி சொல்லுங்கள். மேடை மட்டும் பெரிய ஹோமா என்று சொல்லி பயான் பண்ண தேவையில்லை. வயது முதிர்ந்த உலமாக்கள் நிறைய இருக்கிறார்கள் ஊர்களில். பள்ளிவாசலில் பணிபுரிந்து விட்டு மதரசாக்களில் ஒத்தாளர்களாக இருந்துவிட்டு வயது முதிர்ச்சியினால் வீடுகள் இருப்பவர்கள், அவர்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஊர்களிலே கிராமங்களிலே மூத்த ஆலீம்கள் இருந்தால் அந்த மூத்த ஆலீம்களுக்கு இவ்விதம் கதிரைகளை போட்டு அதர கொஞ்சம் நசீகத்து பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுங்கள் என்று அவர்களிடத்திலே இந்த மானசீகமான ரூஹானியத்தான, அதாவது உளரீதியான அந்த இன்புகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இவ்விதம் நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே உலமாக்கள் என்பவர்கள் பொருளாதார விஷயத்திலே மிகவும் பின்தங்கித்தான் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஆலிமானாலே ஏழைதான் என்று இல்லை. இவர்கள் ஆலிமாக இருந்திருந்தால் அவர்களும் உங்களைப் போல வியாபாரியாக இருக்கலாம், உங்களைப் போன்று ஒரு துறையிலே முன்னேறி இருக்கலாம், படித்து உயர்ந்த அந்தஸ்துகளிலே போயிருக்கலாம், அவர்களும் அந்த வளமான முறையில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் மதரசாவுக்கு போய் கேட்டு இந்த பள்ளி மதரசா சமூகம் என்று பேசி பேசி இருக்கிறவர் திரும்பி பார்க்கிற பொழுது வயது 60 ஆகிவிட்டது. என்னப்பா சம்பாதித்திருக்கிறார்? ஒரு வீட்டை கூட சரியாக கட்டி இல்லை. பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்துக் கொள்வதிலே பிரச்சனை, அவர்களுக்கு ஒரு வாகன வசதிகள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறார்கள். சமூகத்தின் மீது கடமை இருக்கிறது. உங்களுக்காக வேண்டி தனது வாழ்வை அர்ப்பணம் செய்த, தனது இளமையை தொலைத்தவர்கள். பள்ளிவாசலில் பணிபுரிகிற இமாம், அவர் மாசத்துக்கு எத்தனை நாளைக்கு ஊருக்கு போகிறார்? 4 நாட்கள் 5 நாட்கள் தான் போகிறார்.
அவர் மனைவியுடன் தங்குவது, ஒன்றாக இருப்பது எத்தனை நாள், மாதத்திலே அவர்கள் போய் 3 நாளோ 4 நாளோ இப்படி தங்குகிற காலம்தான். வருஷத்துக்கு கூட்டி பாருங்கள் எத்தனை நாள் என்று சொல்லி இந்த பள்ளிவாசல்களிலே உட்கார்ந்து கொண்டு அல்லது மதரசாக்களிலே உட்கார்ந்து கொண்டு தனது வாழ்நாளை இளமையை தொலைத்தவர். இளமை வாலிப பருவத்தை, அதாவது அங்கிங்கு போய் சொல்ல வேண்டியவில்லை. நம்முடைய கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய சிராஜ் மௌலவி அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வந்த ஆரம்பத்திலே இருந்து எனக்கு தெரியும், இன்றைக்கு அல்லாஹ்வின் கிருபையினால் 27, 28 வருஷங்களை இதில் கழித்து விட்டார். எதை கழித்திருக்கிறார்? தனது இளமையை கழித்திருக்கிறார். தம்முடைய குடும்பம் மற்றும் இது போன்றதான் எல்லா உலமாக்களும் இதுதான். இப்படி அப்படி போய் இப்படி போய் திரும்பி பார்க்கிற பொழுது வயசு எத்தனை என்று கேட்டால் ஒரு 60 ஆகிவிட்டது, 50 ஆகிவிட்டது என்று சொல்லி உலமாக்கள் சொல்லுவார்கள். எப்படி இருக்கிறது, எப்படி நிலைமை என்று சொன்னால் ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாதிரி இருக்கிறது என்று நிலைமைதான் பேசப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்கள், இது உங்களுக்கு சொல்லவில்லை, உங்களுக்கு மட்டும் சொன்னேன் என்று குறையாக பார்த்து விட வேண்டாம். முழு நாட்டிலே வாழுகிற எல்லா பள்ளிகளுக்கும், எல்லா பள்ளி நிர்வாகிகளுக்கும், பொதுமக்களுக்குமான தகவல் இது. இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும், உலமாக்களை கவனத்தில் எடுக்க வேண்டும், உலமாக்களுடைய விஷயத்தை நீங்கள் பேச வேண்டும். பேசுங்கள் என்று மற்ற உலமாக்களுக்கும் சொல்ல வேண்டும். இது பேசியது நான் சொன்னது ஹஜரத் அவர்கள் சொல்லித்தான் பேசினேன் என்று நினைத்து விட வேண்டாம். நான் நினைத்தேன் எல்லா தலைப்புகளிலுமே பேசியிருப்பார்கள் உலமாக்கள். ஆகையினால் உலமாக்கள் என்றால் யார் என்ற ஒரு தலைப்பிலே பேசுவோம் என்று நான் நினைத்து நான் பேசியதுதான். இவ்விதம் பேசுவதனுடைய நோக்கம் எங்களுடைய வாசி என்பது மட்டுமல்ல, எங்களுடைய வாசிக்கு பேசினோம் என்று நினைத்து விடவோ அல்லது அவருக்கு பேசிவிட்டார் என்றோ நினைத்துவிடக் கூடாது. உங்களுக்கும் ஒரு சமூகத்திற்கும் எங்களுடைய குருமார்கள், அவர்கள் சொல்வார்களே காபிர்கள், அவர்களுடைய குருமார்களை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறார்களோ அதே போன்று எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த கண்ணியமான மேலான உலமாக்களை துன்யாவினுடைய விஷயத்திலும் அவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். அன்பு, பண்பு, பாசம், மரியாதை, கண்ணியம் என்ற அடிப்படையிலும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் கட்டளை என்று சொல்லவில்லை, உங்களுக்கு நினைவு வெளியிட்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் சிறப்பான முறையிலே ரமலானுடைய இறுதி கட்டத்திலே இருக்கிறோம் ரஹ்மானே, எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்தருள்வாயாக, எங்களுடைய தராவீஹ் தொழுகைகளை கபூல் செய்வாயாக, எங்களுடைய மக்கள் கொடுத்த ஜக்காத்து சதகாக்களை நீ கபூல் செய்வாயாக, இரவெல்லாம் நின்று வணங்கின கியாமுல் லைல், தஹஜ்ஜுத் இவைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக, பிந்தில பத்திலே செய்த எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. லைலத்துல் கத்ர் எங்களுக்கு கிடைத்ததற்குரிய அந்த பாக்கியத்தை தருவாயாக. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு நாள் லைலத்துல் கத்ர் அந்த நாளாக இருந்தால் அதில் எங்களுக்கு பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக. வளமான வாழ்வுதனை தருவாயாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தருவாயாக. யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும், இந்த நாட்டிலே வாழக்கூடிய சகல இன மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த நாட்டிலே வளமான வாழ்வை தந்தருள்வாயாக. நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற பஞ்சங்கள், பசி, பட்டினி இவைகள் எல்லாம் நீக்கி விடுவாயாக. பொருளாதார முன்னேற்றத்தை தருவாயாக. வியாபாரத்திலும் விவசாயத்திலும் மற்றும் உண்டான எல்லா துறைகளிலும் உனது பரக்கத்தை இறக்கி அருள்வாயாக. இந்த நாட்டிலே வாழுகிற எல்லா மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து